அவள் ஒரு கர்ப்பஸ்திரீ, 48 கிலோ எடை. ஆனால் அவளுடைய எடை 45. இப்பொழுது வயிற்றில் சுமக்கக்கூடிய குழந்தையினுடைய எடை 3 கிலோ. ஆக எடை போட்டால் 48. குழந்தையை பெற்றுவிட்டாள், குழந்தை பிரிந்து விட்டது. இப்பொழுது அவளுடைய வெயிட் 45 கிலோ. அதுபோல இந்த மணித்துளிக்குள்ள மனிதன் இருந்தால் மணித்துளி எடை போடும்போது 80 கிலோ வர வேண்டும். மணித்துளி எடை போட்டா எங்க 80 கிலோ வரும்? முத்துவா எடை போட்டா 80 கிலோ வருமா? எல்லாம் இத்தினோண்டு குட்டி கிராம் கணக்கில் போய் நிற்கும். மில்லி கிராமம் அந்த கிராமம் போய் நிற்கும். தாய் வயிற்றுல குழந்தை இருந்துச்சுல்ல, அந்த 3 கிலோ சேர்ந்துதானே 48 கிலோ வந்துச்சு. அது வெளியானவன 45 இறங்கிடுச்சு இல்ல. இப்ப இந்த மணித்துளிக்குள்ளதான மனுஷன் இருக்கிறான். அப்ப எடை போட்டா 80 கிலோ வரணும், வரலையே. அதுபோல புளியங்கொட்டைக்குள்ளதான புளிய மரம் இருக்கு. எடை போட்டா எத்தனை டன்னு வரணும்? வர காணமே, எல்லாம் கிராம் கணக்கில் நிக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது? புளியங்கொட்டையிலிருந்து புளிய மரம் வரலன்னு தெரியுது, மணித்துளிலிருந்து மனுஷன் வரலன்னு தெரியுது. அப்ப எங்க இருந்தாங்க வந்தா மனுஷன்? அல்லால இருந்து வந்தான். மரம் எங்க இருந்து வந்துச்சு? அல்லால இருந்து வந்துச்சு. புளிய மரமே அல்லாட்டு இருந்து வந்ததுனால புளியம் கொட்டையும் அல்லாட்டு இருந்தா வந்திருக்குது. மனிதனே அல்லாட்டு இருந்து வந்ததுனால மணி துளியா அல்லாட்டு இருந்தா வந்தது. லா இலாஹா இல்லல்லா. எந்த ஒரு அணுவத்தன தேவையோ, மலையத்தன தேவையோ, வெளிப்படையான தேவையோ, உள்படையான தேவையோ, நாம் தேவை என்று நினைத்த தேவையோ அல்லது நாம் தேவை என்றே நினைக்காத தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை.